அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். வீனஸ் வாஸ்து திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்திலிருந்து மீண்டும் உங்கள் வீனஸ் எம் இசக்கி வேலு. ஓம் சரவண பவ. எல்லா புகழும் இயற்கைக்கு. தெற்கு பார்த்த வீட்டில் கிழக்கு பார்த்து வாசல் அமைத்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன். சில சில நல்ல விஷயங்களோடு சேர்த்து போன வீடியோ பதிவில் சொல்லியிருக்கிறேன். இன்று நாம் பார்க்கக்கூடியது தெற்கு பார்த்த வீட்டில் மேற்கு பார்த்த வாசல் அமைக்கலாமா, சின்ன சின்ன ஒரு அப்டேட்ஸை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்குமே என்னுடைய வீடியோ, அதாவது வாஸ்து வீடியோ பார்க்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றியா எல்லாமே. எல்லாருமே ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கை. அப்போ இந்த வாஸ்து அப்படிங்கிறது ஒரு ஒரு கட்டத்தில் சில பேர் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. வாஸ்துவில் ஒரு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு சூழ்நிலை. என்னுடைய வீடியோ பார்க்குறீங்கன்னா முழுமையாக நம்பினால் மட்டும் நீங்கள் என்னை ஃபாலோ பண்ணலாம். 10 பேர் பார்க்குறோம், 11வது ஆளாக வச்சுருக்கிறோம் அப்படின்னா அது வேஸ்ட்டு. அந்த அந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வேலை செய்யாது. நம்பர் 1. தெற்கு பார்த்த மனையில் மேற்கு பார்த்த வாசல், அதாவது இப்போ ஒரு தெற்கு பார்த்த வீடு இருக்குது, தென்கிழக்கு தெற்கில் உச்ச வாசல் அமைச்சிருக்கீங்க. இப்போ மேற்குலேயே எனக்கு இடம் இருக்குது சார். அப்போ தெற்கு பார்த்த வாசலை நாங்கள் மேற்கு பார்த்த வாசல் வச்சுக்கலாமா? சில பேர் கேட்பாங்க இல்லையா, 2 வாசல் வைக்கணும் சார். சில பேர் வடக்க குறைவான இடம் இருக்கும், சில பேர் மேற்கும் கிழக்கும் அதிகமாக இருக்கும். அப்போது அவங்க மேற்கு பார்த்த வாசல் அமைக்கலாமா சார் அப்படின்னு சொல்லி 2 வாசல் வைக்கலாமாங்கிறது ஒரு கேள்வி. 2வதாக பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கிழக்க ஓப்பன் பண்ணிக்கலாம், தெற்க க்ளோஸ் பண்ணிக்கலாம் 2-3 வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கேன். அப்போ அதையும் ஒரு கேள்வியாக முன்வைப்பாங்க இல்லையா, அதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு. அப்போது தெற்கு பார்த்த வீட்டில் தென்கிழக்கு தெற்கில் உச்சவாசல் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் மேற்கு பார்த்து ஏதாவது வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற ஒரு உச்ச வாசல் தேவையில்லை, நீங்கள் வைக்க வேண்டாம். எவ்வளோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்தை நான் கொடுக்குறேன்னு நீங்கள் என்னுடைய வீடியோ பார்த்தா மட்டும்தான் தெரியும். முழுமையாக பாருங்கள். மேற்கு பார்த்த வாசல் அப்படிங்கிறத நீங்கள் தவிர்த்துக்கலாம், வேண்டாம். அதுக்கு நீங்கள் தென்கிழக்கு தெற்குலேயே வச்சுக்கோங்க. அப்போ மேற்கு பார்த்த வாசல் நல்லது இல்லையா சார் அப்படின்னா அது கிடையாது கான்செப்ட். தெற்கு பார்த்த வீட்டிற்கு மேற்கு பார்த்த வாசல் வேண்டாம், அவ்வளோதான் சார். மேற்கு பார்த்த வாசல் மட்டும் வச்சு நாங்கள் தென்கிழக்கு தெற்கு வழியாக வரலாமா சார் அப்படின்னாலும் வேண்டாம். அதுவும் நீங்கள் தவிர்ப்பது தான் நல்லது. ஒன்று வடக்கு வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க, கிழக்கு பார்த்து வைக்க முடிஞ்சால் வச்சுக்கோங்க. இந்த மேற்கு என்பது சிறந்தது இல்லை, இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் வடமேற்கு மேற்கில் ஜன்னல் உறுதியாக இருக்கணும். இதை நீங்கள் நிறைய இடங்கள்ல ஜன்னலே இல்லை, வடமேற்கு மேற்கில் ஜன்னல் இருக்காது, அடைப்பாக இருக்கும். அப்போ அதுவும் ஒரு தவறு தான். அப்போ தெற்கு பார்த்த வீட்டிலேயே ஒரு தலைவாசல்லையே இவ்வளவு விஷயங்கள் இருக்குது. ஒரு வாசலே வாழ்க்கையை அவ்வளவு தூரம் மாற்றி கொண்டு போகுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. தலைவாசலை நீங்கள் மாற்றியே ஆகணும். தலைவாசலை மாற்றுவதற்கு என்ன வழிமுறைகள் அப்படிங்கிறத நான் சில பேருக்கு சொல்லி கொடுப்பேன். உடனே உடைச்சிட்டுமா சார், இடிச்சிட்டுமா சார், உடனே மாற்றிட்டுமா சார். ஆனால் பணம் இருக்காமா அப்படின்னா கடன் வாங்கணும். நான் என்னுடைய வாஸ்து பாயிண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா, தவறை இன்டிமேட் பண்ணாலும் ஒரு தவறை திருத்துவதற்காக மறுபடியும் நீங்கள் தவறு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். ஒரு தவறு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் நிறைய விஷயங்கள் சொல்லிக் கொடுப்பேன் இல்லையா, சின்ன சின்ன விஷயங்கள், அதை ஃபாலோ பண்ணலாம். அதை விட்டுட்டு அந்த உடைத்தல் இடித்தல் நிச்சயமாக பண்ணத்தான் போகிறோம். அதை பண்ணுவதற்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு தெரியாமல் மக்கள் குழப்பத்திற்கு ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை. பரவாயில்ல. அப்போது தெற்கு பார்த்த வீட்டில் நீங்கள் மேற்கு பார்த்தல் தலைவாசல் அமைக்க வேண்டாம். அந்த பின்வாசல், புறவாசல், 2 வாசல் இதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரே வாசலாக நீங்கள் வச்சுக்கலாம். தெற்கு பார்த்த வாசலையே நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். ஒன்றும் தவறு இல்லை.
நான் வந்து மேற்கு பார்த்த வாசலை வச்சு சுற்றி வர இதெல்லாம் இந்த கான்செப்டே வேண்டாம். சப்ஜெக்ட் இதுதான். நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க. ஏன் எதுக்காக அந்த கேள்விகளை தவிர்த்து விட்டு இப்போ உங்கள் வீட்டில் தெற்கு பார்த்த வீட்டில் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து மேற்கு பார்த்து ஒரு வாசல் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வாசலை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஜன்னல் வச்சுக்கோங்க. இதுதான் மாற்றம் நம்பர் 1. இன்று இந்த அரிய தகவலை உங்களுக்கு வழங்க எனக்கு வாய்ப்பளித்த எல்லாம் வல்ல இயற்கைக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல இயற்கை வாஸ்து தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.